நண்பர்களுக்கு வணக்கம். ஆனைமங்கலம் செப்பேடு நெதர்லாண்ட்ஸ்லேருந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப ரிட்ரீவ் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய நியூஸ் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் அதை பற்றி அதை யார் கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, யார் அதுக்கு அப்ளை பண்ணாங்க, அப்புறம் பிரதமர் கொண்டு வந்தது, இது சம்பந்தமான தகவல்களை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர ஆனைமங்கலம் செப்பேடு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் பேசுகிறதே இல்லை. பேசின 1-2 பேரும் கொஞ்சம் பொய்யை கலந்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. பெரும்பாலும் அதில் உள்ள தகவல்களை பற்றி பேசுகிறதே இல்லை. சரி, என்ன தான் பேசுகிறாங்க, தான் ஒரு பிரதமர் கொண்டு வந்தார், எல்லோரும் பேசுவாங்க, வரலாற்று அறிஞர்கள், தொல்லியலாளர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்களே, எல்லாம் முழுசாக பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் தொல்லியல் துறையில் இருந்து பேசுகிறவங்க கூட அதை பற்றி உண்மையான முழுமையான தகவல்களை யாரும் பேசவே இல்லை. அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கள க்ளோரிஃபை பண்ணிக்கிறது, அவங்கள ஜாதி ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ எது பெருமைப்படுத்தணும் அவங்க பெருமைகளை மட்டும் உருட்டி பரட்டி பேசுகிறாங்களே தவிர உண்மையை பேசலை. சரி, அதனால் அதில் இருக்கிறத உண்மைகளை நம்ம கொஞ்சம் பேசுவோன்னு தான். முக்கியமாக ஒன்று அது என்னென்னா, ராஜராஜ சோழன் வகையறா தெலுங்கு சோழர்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதற்கான ஆதாரங்களை, ஏராளமான ஆதாரங்களை கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்ததில்லை, 1959, அதாவது 65-66 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் வரலாற்றை படித்தவர்கள், சுதந்திர இந்தியாவில் ராஜராஜ சோழன் வரலாறுலாம் எடுத்து படித்த இந்திய தொல்லியல் துறை அவர் ஸ்ரீகாந்தன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு சோழரின் வம்சாவளி, அவருடைய மகன்தான் விஜயாலய சோழன் அப்படிங்கிறத ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னோம். அது விஜயாலய சோழனுடைய கொள்ளு பேரனான ராஜராஜ சோழன். அப்போ அந்த வகையறாயெல்லாம் அவங்க தெலுங்கு சோழர்கள் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். சரி, ஆனைமங்கலம் செப்பேடு என்ன சொல்லுது இதில் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஆனைமங்கலம் செப்பேடுங்கிறது ராஜேந்திர சோழன் காலத்தது. அவர் ஆர்டர் போட்டவர் ஆனைமங்கலம்ங்கிற அந்த ஊரை ஒரு புத்த பள்ளிக்கு, நாகப்பட்டினத்தில் கட்டப்பட்ட ஒரு புத்த பள்ளிக்கு, ராஜராஜ சோழன் பெரும்பள்ளி, அதே போல் ஒன்று மட்டும் இல்லை 2 ராஜேந்திர சோழன் பெரும்பள்ளின்னு 2 புத்த பள்ளிகள் அங்கே கட்டப்படுது. அதற்கு அந்த 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 பௌத்த பள்ளி இல்லாட்டி கோயில்னு சொல்லுவோமே, புத்த கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறதுக்காக இந்த ஆனைமங்கலம் அப்படிங்கிற அந்த பெரிய ஊரை எழுதி கொடுக்குறாங்க. அந்த ஊருக்குள்ளே இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது. அது என்னென்ன பகுதிகளையும் விவரமாக குறிப்பிட்டு அதை எழுதி கொடுக்குறாங்க. அதில் இருந்து வர்ற வருவாய் முழுமையும் அந்த கோவிலுக்கு, அதில் புத்த விகாரைக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆணை போடுறது தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. செப்பேடுகளே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பெரும்பாலானவைகள் பத்திரம் தான், நிலப்பத்திரம் அப்படிங்கிறதா, ஒருத்தருடைய நில உடைமைக்கான பத்திரங்கள் தான் பெரும்பாலான செப்பேடுகள். இதுலேயும் அதே மாதிரி ஒரு நிலப்பத்திரம், ஆனைமங்கலம் ஊரை அந்த கோவிலுக்கு ராஜராஜ சோழன் கொடுக்கறதுக்கான அந்த பத்திரம் தான் ஆனைமங்கலம் செப்பேடு. அப்போ இந்த செப்பேடு இதைத்தான் சொல்லுதுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த ஆனைமங்கலம் செப்பேடு ஆனால் எழுதி கொடுத்தவர் ராஜராஜன் காலத்தில் இதை எழுதி கொடுக்கல. அவர் ஆர்டர் போட்டார். ஆனால் அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் இந்த பத்திரம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சரியாக நிறைவேற்றாமல் போனதுனால இதை யார் மக்கள் அவங்களுக்கு கொடுத்து, அது வெளியூர்காரங்க, அவங்க யார், இந்த ராஜராஜ பெரும்பள்ளி, ராஜேந்திர சோழன் பெரும்பள்ளியை சேர்ந்த அந்த மக்கள் வெளியூர்காரங்க, இன்றைய இந்தோனேஷியான்னு சொல்கிற அந்த ஸ்ரீ விஜயா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவர்கள். அதனால் வெளியூர்காரன் தானே அப்படின்ட்டு இந்த உள்ளூர் மக்கள் யாரும் அதை மதிக்காமல் அவங்கள அந்த நிலங்களை முழுமையாக அனுபவிக்க விடவில்லை. அதை கங்காணிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காணியாளர்கள் அப்படின்றாங்க. இன்றைக்கி கங்காணிகள் நம்ம சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 2வது தடவையாக மறுபடியும் இன்னொரு வாட்டி இதுக்கே பத்திரம் போட்டு கொடுத்துருக்கிறாரு குலோத்துங்க சோழன். அவங்க விண்ணப்பம் வைக்கிறாங்க, அந்த பள்ளியை சேர்ந்தவர்கள், அந்த புத்த விகாரையை சேர்ந்தவர்கள், நிலத்தை முழுமையாக எங்களுக்கே கொடுங்க, அதே மாதிரி அதில் இருக்கிறவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்களெல்லாம் நீக்கிட்டு எங்களுக்கு நிலத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறத அந்த மனு போட்டு அதற்காக திருப்ப குலோத்துங்க சோழன் இன்னொரு வாட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ 2 ஆனைமங்கலம் செப்பேடுகள் இருக்குது. இந்த 2வது ஆனைமங்கலம் செப்பேடு தான் குலோத்துங்க சோழன் கொடுத்தது. சரி, இப்போது இது ராஜேந்திர சோழன் காலத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். இதே மாதிரி ராஜேந்திர சோழன் காலத்தையே இன்னொரு முக்கியமான செப்பேடுனா திருவாலங்காடு செப்பேடு. அப்புறம் ராஜேந்திர சோழனுடைய தாத்தாவான சுந்தர சோழன் அவருடைய காலத்தில் அவர் எழுதின ஒரு பத்திரம் அன்பில் செப்பேடுகள் அப்படிங்கிறது அவருடையது. இப்போ இந்த அன்பில் செப்பேடு, அதே மாதிரி ராஜேந்திர சோழன் ஏற்கனவே எழுதியிருக்கிற திருவாலங்காடு செப்பேடு, இந்த செப்பேடுகளில் ஒரு வம்சாவளி பட்டியல் கொடுக்கு. எல்லா வம்சாவளி தான். இவங்க வம்சாவளி விஷ்ணுவில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க.
விஷ்ணுவில் இருந்து ஆரம்பித்து வரிசையாக வந்து சூரியன் அப்படின்னு வந்து நிறைய அது அவர்களுக்கு 2 பேருக்குடைய பிரம்மாலாம் வந்து, அப்புறம் சூரியன் வந்து, அப்புறம் காஷ்யப்ப முனிவர் வந்து, அப்புறம் ராமர் இவங்கெல்லாம் வர்றாங்க. அப்புறம் வந்து மரிச்சி, முசுகுந்தன், மந்தாத்தா அவங்கெல்லாம் வந்து மனு, சிபி எல்லாரும் அதெல்லாம் வந்து அப்புறமா தான் சோழர்கள் அப்படின்னு வர்றாங்க. ஸோ இந்த இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்னென்னா, சோழர்கள் இந்துக்கள் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன, இவரே சொல்லியிருக்கார். கமலஹாசன் ஒரு விழாவில் இவ்வளவு தான் நிறைய பெரிய படிப்பாளின்னு நினச்சிக்கிற கமலஹாசனை இந்த தவறை பண்ணியிருக்கிறார். அவர் இந்துக்களுக்கு கிடையாதுன்னு. அவங்கள் இந்துக்கள் தான் தங்களை வந்து விஷ்ணுவின் வழி அல்லது வைஷ்ணவ வழியில் வந்தவர்கள், ராமனின் வம்சாவளியினர் அப்படின்னு குறிப்பிட்டு தான் அவங்க வம்சாவளி பட்டியலை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த குழப்பத்தை, அதாவது கமலஹாசன் மாதிரி ஆட்கள் உருவாக்குறாங்க இல்லையா, சோழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு, அந்த குழப்பத்தையும் இது தீர்க்குது. அதுக்கப்புறம் இந்த வம்சாவளி பட்டியலில் வர்றதில் வந்து கோக்கிலி அப்படிங்கிற ஒரு ராஜாவை இவங்க கோக்கிலி அப்படிங்கிறவரை குறிப்பிடுறாங்க. கோக்கிலிகள் ராஜாக்கள் வந்து கரிகால சோழனுக்கு முந்திய, அதாவது 1ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி 2000 வருஷங்களுக்கு முன்னாலேயும் கோக்கிலிங்கிற மன்னன் இருந்திருக்கிறாரு. ஆனால் கோச்சங்கணன் அப்படிங்கிற மன்னனுக்கு அப்புறமா வந்தவங்க, அதாவது 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆரம்பித்து இந்த விஜயாலய சோழனுக்கு முன்னாடி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டில் இருக்கிற விஜயாலய சோழனுக்கு நடுவில் கோக்கிள்ளி அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் இருக்கிறான். அந்த மன்னன் யார் அப்படின்னா, நம்ம ஸ்ரீகாந்தன் அப்படின்னு தெலுங்கு சோழர் சொல்கிறோம் இல்லையா, அவருடைய முப்பாட்டன் கூட கிடையாது, பாட்டனார் தான் இந்த கோக்கிள்ளி. ஸோ ஸ்ரீகாந்தன் தன்னுடைய வம்சாவளியை எழுதியிருக்கிறார். முதல்ல வந்து நான் இந்த கரிகால் வளவன் குடும்பத்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்லியதுக்கு, காவிரிக்கு கரை எழுப்பிய கரிகாலன் குடும்பத்தவர்கள், இந்த சூரிய வம்சத்தவர்கள் அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு வம்சாவளி பட்டியல் கொடுக்குறார். அதில் சுந்தரநந்தன் அப்படிங்கிறவர்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் விஜயக்கம்மா, நிருபக்கம்மா அதெல்லாம் நிறையா வருது. கீழே வந்து கடைசியாக வந்து இது நிருபக்கம்மா, கோக்கிளி, மகேந்திர விக்கிரவர்மன், கோக்கிளி, நிருபக்கம்மா, திவாகரா, ஸ்ரீகாந்தா அப்படின்னு வருது. இந்த ஸ்ரீகாந்தன் யார்? விஜயாலய சோழனுடைய அப்பா. ஸோ இப்போ அப்போ சுந்தரநந்தனில் இவங்கெல்லாம் யார்? இவங்க தெலுங்கு சோழர்கள்னாவே குலோத்துங்க சோழன் காலத்திலேருந்து வந்த சோழன் தான் அப்படின்னு இன்னும் நிறைய வரலாற்று ஆசிரியர்களே தப்பான வரலாறு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கூமுட்டைகளுக்கு நம்ம சொல்கிற பதில் என்னென்னா, குலோத்துங்கனில் வந்து தெலுங்கு சோழன்னு சொல்லக்கூடாது, அவர் சாளுக்கிய சோழன். தெலுங்கு சோழர்கள்னால் 5ஆம் நூற்றாண்டில் இருந்து தெலுங்கு வந்து இன்றைக்கு நம்ம ஆந்திரான்னு சொல்கிற பகுதிகளில் ஆண்டுகிட்டு இருந்த சோழர்கள். அதை மட்டும் இல்லை, இந்த நம்ம காஞ்சியிலிருந்தே தொண்டை நாட்டில் இருந்து ஆண்டுகிட்டு இருந்த சோழர்கள், தெலுங்கை பயன்படுத்திய சோழர்கள், அவர்கள் பேரையே அவங்க சமஸ்கிருதத்திலையும் தெலுங்குலையும் வைத்த சோழர்கள். அப்போ இந்த சோழர்கள் தான் தெலுங்கை எழுதி இருக்கிறாங்க. இவங்க சொல்கிற வேறு யாரும் தெலுங்கு இவங்களுக்கு முன்னால் எழுதலை. ஸோ இந்த தெலுங்கு சோழர்கள் வம்சாவளியில் தான் கோக்களி இருக்கிறாரு. இந்த கோக்களியை பற்றி தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு சொல்லுது. இந்த கோக்களிக்கு அப்புறமா வந்தவங்க தான் விஜயகம்மா, திவாகரா, ஸ்ரீகாந்தன். இந்த ஸ்ரீகாந்தன் தான் விஜயாலய சோழனுடைய அப்பா அப்படின்ட்டுன்னு வேலஞ்சேரி செப்பேட்டில் சுந்தர சோழன் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி அன்பில் செப்பேடுகள்லையும் இந்த விஜயாலய சோழனுடைய அப்பா வந்து ஸ்ரீகாந்தன் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இவர்கள் தெலுங்கு வம்சாவளியினர் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ஆதாரமாக ஆனைமங்கலம் செப்பேடு இருக்குது. நேச்சுரலி இது யாரும் பேசவே மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால தான் இந்த உண்மை வெளியே வரவே இல்லை. ஓகே, இது ஒரு முக்கியமான உண்மை. இதில் அப்புறம் இன்னும் சில உண்மைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா என்ன சொல்லலாம்? அப்போ வந்து கோக்கிலியை சொல்லியிருக்கு, பள்ளி. இன்னொன்று வந்து இந்த கௌதமன் வகையரா இருக்கிறாங்க இல்லையா, தெலுங்கனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குற இந்த அயோக்கியர்கள், அரைமுட்டாள் அயோக்கியர்கள், இவங்க வந்து சொல்லுவாங்க, இவர் வந்து ராஜராஜ சோழன் பெரும்பள்ளி ராஜராஜ சோழன் சினிமா டைட்டில்லையேமோ அந்த இதுலையேமோ பெரும்பள்ளி ராஜராஜ சோழன் போஸ்டரே அடிச்சிருந்தார் கௌதமன். நம்ம பார்த்தோம் ரீசெண்டாக ஏதோ ஒரு சினிமா, பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பேரெலாம் ஞாபகிக்கிற அளவுக்கு நல்ல சினிமாலாம் கௌதமன் எடுக்கிறது இல்லை. ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஆனால் அந்த டைட்டிலில் இருந்தது, அதை பார்த்துருக்குறோம் நம்ம. அப்போது பெரும்பள்ளியை வந்து அப்போவே நம்ம சொன்னோம், பெரும்பள்ளி ராஜராஜ சோழன் கிடையாது,
ராஜராஜ சோழன் பெரும்பள்ளி அப்படின்னோம். பெரும்பள்ளின்னு போட்டிருக்கிறதுனாலேயே அதனால் இவர் வந்து பள்ளிங்கிற வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வாகௌதமனுடைய எண்ணம் அல்லது கூற்று. அது சினிமாவாகவே அது அறகுறையாக படிச்சுட்டு இது ஒரு சினிமாவாகவே அவர் வந்து சினிமா டைட்டில்லையே வைக்கிறார். சினிமா டைட்டில் வைக்கிறாரு, சினிமா போஸ்டரில் வைக்கிறாரு, அந்த சினிமாவில் டயலாகாகவும் வச்சிருக்கிறாரு. பெரும்பள்ளி அப்படிங்கிறது புத்த விகாரையத்தான் குறிக்குமே தவிர பள்ளிங்கிற ஜாதியை குறிக்காது. அதற்கான முக்கியமான ஸ்ட்ராங்கான ஆதாரம் ஆனைமங்கலம் செப்பேடு. ஆனைமங்கலம் செப்பேடு ராஜராஜ சோழன் பெரும்பள்ளி, ராஜேந்திர சோழன் பெரும்பள்ளின்னு 2 புத்த விகாரைகளை பற்றி பேசுகிறது. இப்போ இந்த புத்த விகாரைகள் தான் பள்ளின்னு குறிப்பிடப்படுது. இந்த பெரும்பள்ளின்னு சொல்கிறத ராஜராஜ சோழன் பெரும்பள்ளின்னு அது புத்த விகாரையை குறிக்கும். ஆனால் இந்த வாகௌதமன் என்ன பண்ணார், இந்த பெரும்பள்ளிங்கிறத தூக்கி ராஜராஜ சோழன்ற பேருக்கு முன்னால் போட்டுட்டு பெரும்பள்ளி ராஜராஜ சோழன், அதாவது பிஏ அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறோம். பிஏங்கிறது இனிஷியல், அது முன்னால் பிஏன்னு இனிஷியல் இருக்கு. அந்த இனிஷியலை தூக்கி பேருக்கு பின்னால் போட்டுக்கிட்டு நான் பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு ஃப்ராடுத்தனமோ அதே ஃப்ராடு வேலையை வாகௌதமன் செய்தார். பெரும்பள்ளி ராஜராஜ சோழன் பெரும்பள்ளின்னா கோயில் புத்த விகாரைன்னு குறிக்கிறத அந்த பெரும்பள்ளியை தூக்கி பேருக்கு முன்னால் போட்டுட்டு ராஜராஜ சோழன் பெரும்பள்ளி அவர் வந்து பெரும்பள்ளிங்கிற ஜாதி, அந்த ஜாதி பள்ளி ஜாதியை சேர்ந்தவர்னு சொன்னார். இவர்கள் மாதிரியானவர்களுடைய இந்த பொய்யையும் டமால்னு போட்டு உடச்சிருக்குது இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. ஸோ இது 1 2 அப்போ தெலுங்கு சோழருங்கிறத நிறுவுது. இவர் நிச்சயமாக வன்னியர் கிடையாதுன்னு சொல்கிறது தான் இந்த ராஜராஜ சோழன் இந்த பெரும்பள்ளிங்கிற இந்த பேர் இதில் வந்து வருது. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, கரிகால் வளவன் வந்து தொண்டை நாடு அப்படின்னு சொல்கிற நம்ம இந்த காஞ்சியை சுற்றி இருக்கிற இந்த பகுதிகள் இதெல்லாம் தொண்டை நாட்டு பகுதிகள். நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த தொண்டை நாட்டு பகுதிகளில் இதை முதலாக உருவாக்கியவர் கரிகால் வளவன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். கரிகால் வளவன் தான் காடு கொன்று நாடாக்கி தம்மக்களை இருத்தி அப்படின்ட்டுன்னு அதே மாதிரி குளம்பெட்டி இதெல்லாம் செய்தார் அப்படின்னு ஒரு பாடலை நம்ம பட்டினப்பாலையில் பார்க்குறோம். இப்போது இந்த இது ஒரு இலக்கிய, இதே மாதிரி இன்னும் சில இலக்கிய ஆதாரங்களும் இருக்குது. கரிகால் வளவன் தான் முதல்ல காஞ்சியை உருவாக்கினார், அது தொண்டை நாட்டை உருவாக்கினாருங்கிறதுக்கும். அதே மாதிரி கரிகால் வளவன் தொண்டை நாடுன்னு சொல்கிற இந்த பகுதியில் இருந்து குண்டூர் கிருஷ்ணா நதியின் தென்கரை வரைக்கும் உள்ள பகுதிகளை அவர் தான் அத்தனையும் காடு அழித்து நாடாக்கி அதில் கொண்டு போய் தன் மக்களை இருத்தின்றாங்க. தன் மக்களைனா தன்னுடைய நாட்டு மக்களையும் குறிக்கும். டெஃபினட்டாக அப்போ தன்னுடைய வாரிசுகளையும் கொண்டு போய் அந்த பகுதிகளுக்கு அரசாள்றதுக்குன்னு வச்சுருப்பாருங்கிறதே நமக்கு தெரியுது. அப்போது இவர் உருவாக்கி இவங்க அங்கே வச்சவங்க தான் இன்றைக்கே நம்ம சொல்கிற இந்த தெலுங்கு சோழர்கள் வகையறான்னு சொல்லக்கூடிய இந்த பொத்தப்பி சோழர்கள், குண்டூர் சோழர்கள், நன்னூறு சோழர்கள், வேலிநாட்டி சோழர்கள் அப்படிங்கிற இந்த 6 வகையறா அந்த மாதிரி சோழர்கள் இருக்கிறாங்க. அவங்க தெலுங்கு சோழர்கள். இந்த தெலுங்கு சோழர்கள் வம்சாவளியில் இருக்கிற இந்த பொத்தப்பி சோழர் வகையராவில் இருந்து வந்தவங்க தான். அந்த பொத்தப்பி சோழர் வகையராவும் இவருடைய இந்த ஸ்ரீகாந்தன் தான் இந்த விஜயாலய சோழனுடைய அப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது அன்பில் செப்பேடே அதை சொல்லுது. ஆனால் சோழர்கள் காஞ்சிக்கு வடக்கேயும் ஆண்டார்கள், இருந்தார்கள் கரிகாலன் காலத்திலே அப்படிங்கிறதையே நிறையா பேர் ஒத்துக்கிறதில்ல இந்த வரலாற்று ஆசிரியர்கள். அறியாமையா இல்லை ஏதாவது திட்டமிட்ட ஏதாவது உள்நோக்கத்தோடு இப்படி செய்கிறாங்களான்னு தெரியாது. இது ஒத்துக்கிட மாட்டாங்க. இலக்கிய ஆதாரங்கள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆனைமங்கலம் செப்பேடு இப்போ ஒரு செப்பேடு ஆதாரமாக இதை கொடுத்துருக்குது. ஆனைமங்கலம் செப்பேடுலையும் இது என்ன சொல்லியிருக்கு, காஞ்சியில் கரிகால் வளவன் அந்த காஞ்சி நகரத்தை அவன் எப்படி கட்டினான், நிர்மாணித்தான் அப்படிங்கிறத பற்றி ஆனைமங்கலம் செப்பேடு சொல்லுது. அப்போ நமக்கு இது இன்னொரு ஆதாரமாகுது. தொண்டை நாட்டை முதலில் நம்ம கரிகால் வளவனின் காலம் சொல்கிறது 2ஆம் நூற்றாண்டு காலம். பல்லவர்கள் காலம் அதற்கப்புறம் தான் வருது. அப்போ பல்லவர்களுக்கு முன்னால் காஞ்சியையும் அதற்கு உண்டான பகுதிகளையும் கரிகால் வளவன் ஆண்டிருக்கான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்குது. இதை பற்றி இனியாவது பாடப்புத்தகங்களில் சேர்க்கப்படணும். ஏன்னா இதுவரைக்கும் இப்போ சோழர்கள்னாவே இதுக்கு மெட்ராஸுக்கு முன்னால் இருக்கிற அந்த பகுதிகள், மெட்ராஸை இன்க்ளூட் பண்ணவே தொண்டை நாடு ஆண்டதே கிடையாது, அதற்கு தென்பகுதிகள் தான் அப்படின்னு இருக்குது. இந்த தவறான வரலாற்றை கல்வித்துறை அதை சரி செய்து கொள்ளணும். இன்னொன்று என்னென்னா, பெரும்பள்ளி சொல்லிட்டோம்ல,
இதே இதில் இந்த சினிமாக்காரங்க பண்ணுற லொள்ளு தான் நிறையா. இன்னொன்று என்னென்னா, பா ரஞ்சித் இருக்கார். பா ரஞ்சித் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சோழர்கள் வந்து ஏதோ வேணுன்னே வன்மத்தோட சில சமூகங்களை, பட்டியல் சமூகங்களை ஒதுக்கினார்கள் அப்படின்ட்டுனோம். அவங்கள் வெளியில் வந்து ஊருக்கு வெளியே அவங்கள தனியாக சேரி பகுதிகளில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அது தெரியுது. ஆனால் இதை சோழர்கள் மட்டும் செய்யலை. அதற்கும் 1000 சோழர்கள் காலத்திற்கும் 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த ஃபாஹியான் அப்படிங்கிற சைனீஸ் ட்ராவலர் சொல்லியே நம்ம வந்து அதை பார்க்குறோம். ஸோ காலங்காலமாக இந்தியாவிலேயும் சரி இலங்கையிலேயும் சரி இந்த மாதிரியான வழக்கங்கள் இருந்திருக்குன்னு தெரியுது. சோழர்கள் தனிப்பட்டு எதுவும் செய்யலை. எது வழக்கமோ எது நடைமுறையில் இருந்ததோ அதை தொடர்ந்து வந்தது, அவ்வளவுதான். நிலங்களை பறித்தார், பட்டியல் சமூக மக்கள்கிட்ட இருந்து நிலங்களை பறித்தார் அப்படின்னு ராஜராஜ சோழன் செய்தார் அப்படின்னு ராஜராஜ சோழனை பற்றி கோபமாக சில இதிலெல்லாம் பேசியிருந்தார் பா ரஞ்சித் பேசியிருந்தார். ஆனால் ஆனைமங்கலம் செப்பேடு பார்க்கும்போது தான் தெரியுது, ஆனைமங்கலம் ஊருன்னு அவங்க எழுதி கொடுத்ததில் 10 சதுர்வேதி மங்கலங்கள் இருந்திருக்கு. சதுர்வேதி மங்கலங்கன்னா பிராமண குடியிருப்புகள்னு வச்சுக்குவோம். வேதங்களை ஓதுகிற இந்த 4 வேதங்களையும் ஓதக்கூடிய பிராமணர்களின் குடியிருப்புகள் 10 குடியிருப்புகள் இருந்திருக்கு. இது போக அடுத்த அந்த நம்ம நடுசாதி மக்கள்னு சொல்கிறவங்களே இந்த ஊர் அப்படிங்கிற பகுதி 16 ஊர்கள் இருந்திருக்கு. ஒரே ஒரு சேரியும் இருந்திருக்குது. ஸோ இத்தனையும் தான் ஒரு அரசன் தனக்கு அந்த இடம் தேவைப்படும் பொழுது தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியில் எடுத்து இன்னொருத்தருக்கு தானம் அளிக்கும் பொழுது அவர் பிராமணர்கள் இருந்த பகுதியையும் எடுத்திருக்கிறாரு, மற்ற சாதிகளையும் எடுத்திருக்கிறாரு, பட்டியல் சமூகத்தையும் எடுத்திருக்கிறாரு, எல்லார்ட்ட இருந்து தான் நிலங்கள் எடுத்திருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் யாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறதோ இல்லாட்டி ஒதுக்குறதோ அது வந்து இல்லைங்கிறத நமக்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடு ரொம்ப தெளிவுபடுத்துது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இதில் என்னென்னா, ஈழம் பூச்சி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வருது. ஈழம் பூச்சிங்கிறது கள்ளுக்கான வரி அப்படின்னு தான் நமக்கு இதில் இப்போ சொல்கிறாங்க. அதில் ஈழம் பூச்சின்னு தான் இருக்கே தவிர அது கள்ளுக்கான வரி. பூச்சிங்கிறது வரி. ஈழம்னா நமக்கு தெரியும் என்னது, இலங்கையில் இருக்கிற இலங்கை. அன்னைக்கு வந்து இலங்கையில் இருக்கிற தமிழ் பகுதி அப்படின்னு சொல்லப்படலை. ஒன்று சிங்களம்னு சொல்லி மொத்தத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க, இல்லை ஈழம்னு சொல்லி ஒட்டு மொத்தத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். தனியாக வந்து எதுவும் கிடையாது. பட் பொதுவில் இந்த ஈழம் அப்படிங்கிறத வந்து ஈழம் பூச்சிங்கிறது ஈழத்திற்கு உண்டான வரின்னு தெரியுது. ஆனால் நம்ம பார்க்கும்போது அதில் டெக்ஸ்ட்டுகளில் பார்க்கும்போது அது கள்ளுக்கான வரி அப்படின்னு இருக்குது. கள்ளுக்கான வரியா இல்லை கள் இறக்குறவர்களுக்கான தொழில் வரியா அப்படிங்கிறது, இல்லை கள்ளுக்கான விற்பனை வரியா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இதில் தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று ஈழத்தோட தொடர்பு படுத்தி தான் கள் இங்கே இருக்குது, அவர்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. இதில் நமக்கு ஒரு என்ன ஸ்ட்ரேஞ்சாக படுதுன்னா, அப்போ ஈழத்தவர்கள் மட்டும்தான் அன்றைய சோழ நாட்டில் கள் இறக்கினார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஈழத்தவர்களை நிறைய பேரை வந்து சேர நாட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து அவர்களை அங்கே அடிமைகளாகவோ இல்லாட்டி வேலை செய்கிறதுக்கோ அவங்களுடைய பனை தென்னை தோப்புகளை வந்து தோப்புகளை விழுதுற அந்த காடுகளை பராமரிக்கிறதற்காக அவர்களை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம வரலாற்று இதுகளில் பார்க்குறோம். ஆனால் சோழ நாட்டில் கள்ங்கிறது ஈழத்தவர்களோடு மட்டும் தொடர்புடையது அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக வந்து இருக்குது. இதுக்கு வந்து இந்த சீமான் மாதிரி ஆட்கள் தான் பதில் சொல்லணும். ஒன்று, இவர்கள் எப்போவுமே தொடர்ந்து திராவிடர்கள் தான் கள் இறக்குறாங்க அப்படின்னு திட்டிகிட்டு கள் இறக்குறாங்களே, திராவிடர்கள் தான் இந்த தமிழ்நாட்டையே வந்து டாஸ்மாகை திறந்து குடியார நாடாக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஈழத்தவர்கள் தான் எல்லாம் பனை தென்னைகளில் கள் இறக்கியிருக்கிறாங்க அந்த காலத்தில் ஃபுல்லுமே நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது ஈழத்தவர்கள் செய்த தப்பை, ஈழத்தவர்கள் செஞ்ச பாவத்தை எதற்காக இங்கே இந்திய நாட்டு தமிழர்கள் தமிழ் இனத்தைச் சேர்ந்த தெலுங்கர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தணும்? திராவிடர்கள்னால் அது தமிழ் பேசுகிறேன், தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் பேசுகிறவங்களையும் சேரத்தான் செய்யும். ஆனால் இவங்க மேலே ஏன் இந்த பழியை சுமத்தணும்? அப்படி ஒன்று எல்லார் மேலேயும் சுமத்துங்க, ஈழத்தவனையும் சேர்த்து எல்லார் மேலேயும் சுமத்துங்க, இல்லை பேசாமலாவது இருக்கணும். ஏதோ இந்திய திராவிடர்கள் மட்டும்தான், முக்கியமாக இவர் மீன் பண்ணுறது தெலுங்கர்கள் மட்டும்தான் இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டுக்கு உண்டாக்குனாங்கங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அந்த பொய்யை இது உடைக்குது. இந்த நேரத்தில் நமக்கு இன்னொரு கேள்வி வருது.
அப்போ கள் இறக்கிறவர்கள் எல்லாரும் பனை தென்னை மரங்கள் ஏறி கள் இறக்கிறவங்க இந்த ஈழத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஈழம்பூச்சி சொல்லுது. இது போக திருவாலங்காடு செப்பேடில் வந்து என்ன வருதுன்னா, அதில் ராஜேந்திர சோழர் ஒரு ஆணையை இடுறார். அதாவது கோயில்களுக்கும் பிராமணர்களுக்கும் கொடுக்கப்பட்ட நிலங்களில் பனை தென்னை மரங்களில் இந்த ஈழத்தவர்கள் கள் இறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணை போட்டது திருவாலங்காடு செப்பேடில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் கொடுத்த அந்த ஆர்டர் வந்து நமக்கு சொல்லுது. அப்போ ஈழத்தவர்கள் கள் இறக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அதுலேயும் நிச்சயமாகுது. அப்போது இந்த கள் இறக்கிட்டு இருந்த ஈழத்தவர்கள் எல்லாம் கள் இறக்கிற சமுதாயமாக இந்த ஈழத்தவர்கள் சோழர்கள் காலத்தில் இருந்தவங்க பின்னாளையில் என்ன ஆனாங்க? அத்தனை பேரும் அப்படி மூட்டை கட்டிக்கிட்டு திரும்ப இலங்கைக்கு போயிட்டாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்களா, சோழ நாட்டில் தான் இருக்காங்களா, சோழ பாண்டிய நாடுகளில் இருக்கிறாங்கன்னா அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க, என்னென்ன இதிலெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சால் நல்லது. ஏன்னா சீமான் அவங்கள திட்டட்டும். முதல்ல அவர்கள்தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, சேர சோழ பாண்டிய நாட்டு மக்களை குடியாரர்களாக்கி வச்சுருந்தது. அந்த பழக்கத்தின் தொடர்ச்சியாக தான் அவர்களுக்கு குடிப்பழக்கம் தேவைப்பட்டதுனால பின்னாளையில் இப்படி நாடில் முழுக்கவே எல்லாரும் கள்ளோ சாராயமோ கல் இறக்கியோ சாராயம் காய்ச்சியோ எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய அந்த அவசியம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாரும் குடிகாரர்களாக இருந்ததுனால. அதனால் யாராவது நம்ம குடிப்பழக்கத்திற்கு தமிழக மக்களினுடைய குடிப்பழக்கத்துக்கு யாரையாவது ப்ளேம் பண்ணணும்னா முதல்ல ஈழத்தவர்களையும், அந்த ஈழத்தவர்கள் இன்றைக்கி யாராக இருக்கிறார்கள், சோழ நாட்டில் ஈழத்தவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கி என்னவா இருக்கிறாங்கன்னு பார்த்து அவர்களையும் தான் திட்டணுமே தவிர தெலுங்கர்களை திட்டுறதை சீமான் நிறுத்திக்கணும். ஓகே, இப்போ நமக்கு ஆனைமங்கலம் செப்பேட்லேருந்து நமக்கு கிடைச்ச சில தகவல்களை வந்து இதில் பேசியிருக்கிறோம். இன்னும் சின்ன சின்னதாக இவ்வளோ முக்கியத்துவம் இல்லாட்டாலும் சின்ன சின்ன தகவல்கள் ரொம்ப இருக்குது. பட் நம்ம இதுலேருந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, நமக்கு ஏற்கனவே இருக்கிற பல ஆதாரங்களோட ஆனைமங்கலம் செப்பேட்டிலையும் கோக்கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு சோழனுடைய பெயர் யார், விஜயாலய சோழனுடைய முன்னோராக வருது. விஜயாலய சோழன் தான் இது ராஜராஜ சோழனுடைய முன்னோர் பேரில் இந்த தெலுங்கு சோழர்களும் இவங்க வர்றாங்க. அவருடைய முப்பாட்டனா அவரும் வர்றாரு. நம்ம இந்த மாதிரி ஆதாரங்கள் அடிப்படையில் தான் சோழர்கள் தெலுங்கர்கள், ராஜராஜ சோழன் தெலுங்கன் அப்படின்றத சொன்னோம். அதற்கு இன்னொரு ஆதாரமும் இதில் கிடச்சிருக்கு. ஓகே, பாய்.